ஹே காய்ஸ், திஸ் இஸ் ஷைனி DK vlogs. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்க 100 டைம் வாஷ்டு கீ மாய்ஸ்சரைசர் மேக்கிங் வீடியோ தான். ஸோ அதோட அவுட்புட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். அதோடே மங்களன் மங்கள் மினி விலாகும் சேர்த்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ தான் என்னோடய வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு கொஞ்சம் பூஸ்டப் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே காய்ஸ், இந்த மாய்ஸ்சரைசர் பண்ணுறதுக்கு நம்மள்கிட்ட காப்பர் வெசல் இருக்கணும், பட் எங்கள்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நாங்கள் ஃபர்ஸ்ட் அது வாங்குறதுக்கு மங்களன் மங்கள் தான் போயிருந்தோம். அவங்க நிறைய ரேஞ்சஸில் வச்சுருந்தாங்க, வெயிட்லெஸ்ஸாக தென் டிசைன்லாம் போட்டு. ஃபைனலாக ஒன்று சூஸ் பண்ணி வாங்கிட்டு வந்தோம். அது 506 rupees சம்திங். ஸோ இப்படி தான் இருந்துச்சு அந்த பிளேட்டு. அதை க்ளீன்லாம் பண்ணி மொதல் நாள் வச்சுட்டு ஸோ அடுத்த நாள் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் அதில் ஒரு கப்பு மாதிரி, அதுவும் காப்பரில் தான் இருக்கணும். ஸோ அது ஃப்ளாட் சர்ஃபேஸ் உள்ளது மாதிரி நீங்கள் பார்த்து வச்சிங்கன்னா அதை நம்ம சர்க்கிள் பண்ணுறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு வாட்டர் வேணும் அந்த கீயை வாஷ் பண்ணுறதுக்கு. அதுக்கு நீங்கள் ட்ரிங்கிங் வாட்டர் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அடுத்து இந்த மாய்ஸ்சரைசரோட ஹீரோவே இந்த கீ தான். நீங்கள் எந்த அளவுக்கு பியூரஸ்ட் கீ யூஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு ரிசல்ட் சூப்பராக இருக்கும். இதில் நம்ம ஒரு டைமும் வாட்டர் ஆட் பண்ணி சர்க்கிள் பண்ணிட்டே இருக்கணும். அப்படி பண்ணுறப்ப தண்ணி தனியாக அந்த கீ தனியாக பிரிஞ்சு வரும். ஸோ இந்த மாதிரி 100 டைம் நம்ம அந்த கீயை வாஷ் பண்ணோன்னா அந்த க்ரீம் கிடைக்கும் அப்படி சொல்கிறாங்க. அதில் அந்த கீயில் குருணையாக இருக்கும்ல, அது ஃபுல்லாக கரைஞ்சிடணும். ஸோ அந்தளவுக்கு நம்ம பிளெண்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். பட் இது பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். 2 hours கிட்ட எடுத்துச்சு கொஞ்சோன்னு நான் பண்ணுறதுக்கே. அது மட்டும் இல்லாமல் கையும் வலிக்கும். ஏன்னா நம்ம 100 டைம்ஸ் பண்ணோன்னா யோசித்து பாருங்கள் எப்படி கை எப்படி வலிக்கும்னு. இதோட ஹிஸ்ட்ரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இது 5000 year old ஆயுர்வேதிக் ஃபார்முலேஷன் அப்படி சொல்கிறாங்க. அதில் இதோட பேர் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஷதா தௌத்த கிரீத்தான்னு. ஷதானா 100னும், தௌத்தானா கிளென்சிங்னும், கிரீத்தானா கீனும். ஸோ அதுக்கு தான் 100 டைம்ஸ் வாஷ்டு கீ. அடுத்து நம்ம ஏன் இதில் காப்பர் வெசல் யூஸ் பண்ணுறோன்னா, காப்பர் வெசல் யூஸ் பண்ணுறப்ப மைக்ரோ காம்பனண்ட் எல்லாம் ட்ரிபிக்கல் லேயராக யூஸ் பண்ணக்கூடிய க்ரீமாக மாறிடுது. அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே தோணும், ஏன் அதில் கீ நம்ம யூஸ் பண்ணுறோம். நிறைய பேத்துக்கு தெரியும் கீ ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. அதுலேயும் இந்த 100 டைம் வாஷ் பண்ணுறப்ப அந்த கீயில் உள்ள ஸ்மால் காம்போனண்ட் எல்லாம் கீயில் எவாப்ரேட் ஆகி போயிடுது. அப்போ அந்த மாய்ஸ்சரைசர் டெக்ஸ்சர் நமக்கு வந்துடுது. அடுத்து கீ உள்ள ஏற்கனவே ஃபேட் மாலிகூல்ஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ஃபேட் மாலிகூல்ஸ்லாம் பிரேக் ஆகி ஸ்மால் மாலிகூல்ஸாக ஆகிடும். இன்னொன்று அதில் பிஹெச் லெவல் பேலன்ஸாகவே இருக்கும் நம்ம ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணுற லெவலில். இந்த மாய்ஸ்சரைசர் ரொம்ப லைட் வெயிட்டடாக இருக்கும், அதே சமயம் இது கூலிங்காகவும் இருக்கும். இது ஆயிலை நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். எனக்கே ஆயில் ஸ்கின் தான், பட் நான் யூஸ் பண்ண வரையுமே அது ஆயிலியாக காட்டவே இல்லை. போட்டவுடனே நல்லாவே அப்சர்வ் ஆகிடுது. இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி இருக்கனால நம்ம பிம்பிள்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம், இல்லை சன் டர்ன் ஆகுது அதுக்கு யூஸ் பண்ணலாம். உங்கள் ஸ்கின் ரொம்ப டேமேஜ்டாக இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ரெக்னென்சி டைமில் கூட இதை யூஸ் பண்ணலாம், பேபிஸ் கூட இதை யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. தென் இதில் வாட்டர் தான் டைம் ஆக ஆக கொஞ்சம் கொஞ்சமாக வரும். ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் நிறையா வாட்டர் வெளியில் வர மாதிரி இருக்கும். அந்த கன்சிஸ்டன்சி வர வர இந்த வாட்டரோட லெவல் கம்மியாகிட்டே இருக்கும். தென் எல்லாத்தோட மிகப்பெரிய கொஸ்டின் இதோட எக்ஸ்பைரி டேட் என்ன, இது எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம் அப்படி தான் தோணும். பட் அது இதோட மைனஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அது 0% கெமிக்கலாக இருக்கனால நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவுமே அதில் சேர்க்கலை. ஸோ அது கண்டிப்பாக ஒரு 50 to 60 days தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் அதில் ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அதோட டெக்ஸ்சர் நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கும். நல்லா அந்த பட்டர் மாதிரி வந்திருக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகும்னு. ஸோ அப்படி பண்ணுறப்பே அந்த சேஞ்ச் ஆகுறப்பே அதோட சாட்டிஸ்ஃபேக்ஷனே தனி தான், சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஐ திங்க் இது ஒரு 80 டைம்ஸ் வாஷ் பண்ணியிருப்பேன். அப்போ இந்த லெவலுக்கு வந்துருந்துச்சு. பட் கை தான் கொஞ்சம் பெயினாக இருக்கும்.
இதை நீங்கள் சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், எந்த ஸ்கின் டைப் வேணால் அதில் யூஸ் பண்ணலாம். நீங்கள் இதை உங்கள் பாடிக்கும் இதை யூஸ் பண்ணலாம், டார்க்னஸாக உள்ள பிளேஸ்லலாம் யூஸ் பண்ணலாம். எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு வந்து அண்டர் ஆர்ம்லாம் வந்து டார்க்காக இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு கூட வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நிறையா மாய்ஸ்சரைசர் வந்து கெமிக்கல் இருக்கும், சென்சிட்டிவான பிளேஸில் யூஸ் பண்ணுறப்ப இச்சிங் ஆகும். பட் இது அப்படிலாம் எதுவுமே இல்லை. இந்த ஆயுர்வேதிக் புக்லேயே வந்து எல்லாமே வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. நிறையா பேர் வந்து ராஜா காலத்தில் தான் வந்து இது யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஸ்கின்னை வந்து நல்லா ஒயிட்டன் பண்ணும், ஹைட்ரேட்டடாக வச்சுக்கும். உங்களுக்கு வந்து ரிங்கிள்ஸ் வருது, ஏஜ் ஸ்பாட்ஸ்லாம் வந்து டிலே பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகுது. நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே போட்டால் சரி, நிறையா இன்ஸ்டாகிராம் பேஜஸில், ஆர்கானிக் பேஜஸ்லலாம் நீங்கள் இந்த க்ரீமை வந்து பார்த்துருப்பீங்க. 40 கிராமே வந்து 1500க்கு மேலே சேல் பண்ணுறாங்க. அவ்வளோ கொடுத்து நீங்கள் வாங்குறதுக்கு நீங்களே வந்து இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஃபைனலி 100 டைம் வாஷ் பண்ண கீயோட டெக்ஸ்சர் வந்து எனக்கு இப்படி தான் அதோட அவுட்புட் கிடச்சிச்சு. ஸோ சூப்பராகவே இருந்துச்சு, செம்ம க்ரீமியாக இருந்துச்சு, அது சாஃப்டாக சூப்பராகவே இருந்துச்சு. அதுவும் வந்து அப்ளை பண்ணப்போ ஈஸியாகவே வந்து அது அப்ளை ஆகிடுச்சு, ஈஸியாகவே அப்சர்வ் ஆகிடுச்சு. ஸோ மறக்காமல் நீங்களாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தென் இதை வந்து ஒரு ஏர்டைன் கண்டெய்னரில் வந்து வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் வந்து நல்லாயிருக்கும். அந்த நம்ம ஸ்கின்னில் அப்ளை பண்ணுறப்பே அந்த கூலிங் சென்ஸ் வந்து சூப்பராக நமக்கு வந்து ஃபீல் ஆகும். பட் நிறையா பேர் வந்து இதை சில்வரில் யூஸ் பண்ணலாமா அப்படிலாம் சொல்லிட்டு கூட போட்டிருந்தாங்க. பட் அந்த பியூர் அந்த ஆயுர்வேதிக் ஃபார்முலேஷனில் வந்து காப்பரில் தான் யூஸ் பண்ணோம் அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் நிறையா பேர் இப்போ வந்து சில்வர்லேயே யூஸ் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு இம்பேக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியல. இந்த ஃபுட்டேஜ் எல்லாமே மங்களில் எடுத்தது தான். காப்பர் பிளேட் வாங்குறதுக்கு தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ அவங்க நிறையா வந்து வைட் ரேஞ்சஸில் வந்து வச்சுருந்தாங்க. ப்ரைஸுமே அப்படி தான். ஸோ இது வந்து 500 கிட்ட வந்துச்சு அந்த பிளேட்டு. பட் அதே பிளேட் வந்து வெயிட்லெஸ்ஸாகவும் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் வந்து கம்மியான ரேட்டில் தான் இருந்துச்சு. இதோட பெரிய பிளேட் இருந்துச்சு, அதுவுமே வெயிட்லெஸ்ஸாக இருக்கப்போ ஒரு ரேட், வெயிட்டாக இருக்கப்போ இன்னொரு ரேட் போட்டிருந்தாங்க. இன்னொன்று வந்து அந்த சர்ஃபேஸுக்காண்டி வச்சு சுற்றுறதுக்காண்டி நான் தேடிட்டு இருந்தேன். இந்த மாதிரி சொம்பாக தான் எனக்கு கிடச்சிச்சு. இதெல்லாம் உட்காந்து பார்த்தேன், பட் எனக்கு அது எதுவுமே செட் ஆகலை. பிளேட்டு குட்டியாக இருக்குது, சொம்பு இவ்வளோ பெருசாக வச்சு அது எப்படி அப்படின்னு. அப்புறம் எங்கள் அம்மாவே வந்து வீட்டில் இருக்குது அந்த மாதிரி, அது வேணால் வச்சுக்கிறியான்னு கேட்டாங்க. ஸோ சரி சொல்லிட்டு அது வாங்கலை. அடுத்து இந்த ஊதுபத்தி ஸ்டாண்டுக்கு தான் போயிருந்தோம். இது எல்லாமே நான் 100, 150 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. இந்த லோட்டஸ் போட்டது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. இதை தான் எங்கள் அம்மாவை வாங்க சொன்னேன். பட் அவங்க வந்து இது க்ளீன் பண்ணுறப்ப கிழிச்சிரும் அப்படி சொல்லிட்டாங்க, அதனால் அது வாங்கலை. அதுக்கப்புறம் அந்த பூ போட்ட மாதிரி இருந்துச்சு, அது பார்த்தாங்க. இந்த கலசம் மாதிரிலாம் இருந்துச்சு, இதெல்லாம் கூட பார்த்தாங்க. அந்த பிளேஸே வந்து ரொம்ப டிவைனாக இருந்துச்சு. குட்டி குட்டி ஸ்டாச்சூலாம் வந்து வச்சுருந்தாங்க. அந்த வாராகி அம்மன் ஸ்டாச்சு, நிறையா ஸ்டாச்சு இருந்துச்சு. குட்டி குட்டியாக பார்க்குறப்ப எடுத்துகிட்டு போகலாம், எனக்கு வாங்கி கொடுங்க அப்படி தான் தோணுச்சு. பட் செம்ம வெயிட் எல்லாமே, ரேட்டும் அதே மாதிரி ரொம்ப வெயிட்டான ரேட்டு தான். பட் ஆனால் க்யூட்டாக இருந்துச்சு. பொங்கல் செலிப்ரேஷன் வரனாலே அந்த ஃப்ளோரே செம்ம கும்பலாக தான் இருந்துச்சு. அந்த பொங்கல் சீர் கொடுக்கறதுக்காண்டி நிறையா பேர் வந்திருந்தாங்க. மற்ற டைம்லாம் அந்த ஃப்ளோரில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. மங்கள் போயிட்டு ஸ்லிப்பர் பார்க்கலேனாவா சொல்லிட்டு ஸ்லிப்பர் செக்ஷனுக்கும் போனேன். போய் அங்கே வந்து என் கண்ணில் இது தான் மாட்டுச்சு. இது பார்த்து எனக்கு பிடிச்சிருந்துச்சி. பட் எனக்கு என்னமோ அந்த கலர் வந்து போலீஸ் ஷூ கலர் இருக்கும்ல அந்த மாதிரி தோணுச்சா, அதனால் சரி வேணான்னு சொல்லி வச்சுட்டு வந்துட்டேன். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ பொங்கலை வந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.